ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, எந்த காரியத்தை செய்யத் தொடங்கினாலும் 6 முறை இதை சொல்லிவிட்டு செய்தால் 100% வெற்றி கிடைக்கும். ஓம் முருகா போற்றி என்று 10 முறை சொல்லிவிட்டு உன் காரியம் எதுவானாலும் செய். நிச்சயம் உனக்கானது உன்னை தேடி உன்னை நோக்கி வந்துவிடும். உன் அலைபாயும் மனம் நிச்சயம் அமைதி பெற்றுவிடும். உடனடியாக உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும். உனக்காகவே நான் சொல்லும் வார்த்தைகள் இது. நீ ஏன் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. அது உன் கையில் தான் உள்ளது. உன்னில் இருப்பது நீ அல்ல, இந்த முருகன் நான் இருக்கிறேன் நிழலாக எப்போதும். இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருக்கப் போகிறாய். என்னால் எதுவும் முடியும் என்று நம்பிக்கையோடு சொல்லு. நிச்சயம் உனக்கானது கிடைக்கும். உன்னை ஆட்டிப்படுத்த பிரச்சனையை அடியோடு உன்னை விட்டு விலகச் செய்யப் போகிறேன். ஓம் முருகா போற்றி என்று சொல்லி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிருந்து பார்க்கும் தூசி போல் பறந்து ஓடிவிடும். நினைத்த மன வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமையப் போகிறது. இப்போது நான் சொல்வதுதான் உனக்கான பதில். உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது. பொறுமையோடு கேள், தவறாமல் கேள். உனது வேண்டுதல் கேட்கப்படும். தடைகள் இன்றி உன் காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பேன். இது தெரியாமல் உன் மனதிற்குள் இவ்வளவு துக்கத்தை வச்சிருந்தேனா? எங்கிருந்து உனக்கு நிம்மதி கிடைக்கும்? வருங்காலத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தேனா? வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தை உன்னால் சந்தோஷமாக வாழ முடியாது. இன்னைக்கு, இப்போது, இந்த நிமிஷம்தான் உனக்கு சொந்தம்னு நினைக்கணும். என்னைக்குமே நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தானே நீ அறுவடை செய்வாய் என்று சொல்லியிருக்கிறேன். உனக்குள் ஆரோக்கியம் கெட்டு கிடைக்கிறது. வந்திருக்கிற நோயை குணமாக்கணும்னு நினைக்கிறாய் தானே? அப்போ நீ சோகத்தை விரட்டணும். தைரியத்தோடு இருக்கணும். சோகத்தையா உள்ளுக்குள் வைத்துக் கொள்ளப் போகிறாய்? வேண்டாம், வேண்டாம். உன் மனமானது இந்த நேரத்தில் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் மன அமைதியை தருவேன். கவலைப்படாதே. எல்லாவற்றிற்கும் நல்லதொரு தீர்வு உண்டு. துன்பத்தை கண்டு பயப்படாதே. பயத்தை தூக்கி எறிந்துவிடு. மகிழ்ச்சியை அளவாக ருசித்து ரசித்து அழகாக வாழ்ந்துவிடு. அளவாக வாழ்ந்துவிடு, ருசித்து. வறுமையை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. முடிந்தவரை உண்மையை மட்டும் பேசு. நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் வருத்தம்தான் ஏற்படும். நடந்ததை நினைத்து வருந்தாதே. உன் திட்டங்களை யாருக்கும் சொல்லாதே. உன் முருகன் மீது உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் இருக்கும்போது உனது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். யார் ஒருவர் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ துவங்குகிறார்களோ அவர்களோட சிரமமான காலத்தில் கூட அவர்களுடைய குடும்பம் அவர்களுக்கு துணை புரியும். மற்றவங்க கிட்ட அன்பு காட்டு, கருணையை செலுத்து. முடிந்தவரை மற்றவங்க துன்பத்தை போக்கு. பசியில் வாடுகிறவர்களுக்கு சாப்பாடு கொடு. உன்னால் அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிட முடியலைனாலும் அவங்கள பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க. உண்மையான பிரச்சனை என்னன்னா, நீ அவங்கள புரிந்து கொள்வது இல்லை. நேர்மையான வழியில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், சவால்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அவர்களுக்கு உதவுவது ஆண்டவன் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருவான். இது எல்லார் வாழ்க்கையிலும் வரக்கூடியது தான். கடைசியில் எது வெல்லும்? நியாயம்தான் வெல்லும். அநியாயம் தோற்றுத்தான் போகும். நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட இடர்பாடுகளை அடைந்து பார். அப்படித்தானே முருகா நடக்குது என்று நீ சொல்வது எனக்கு கேட்கிறது. நல்லது நடக்கும் தங்கமே.
ஆனந்தமாக இருப்பாய். நிச்சயமாக. வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு தெரியுமா? இதைத்தான் நான் உனக்கு அவசர செய்தியாக உன் முருகன், பழனி முருகன் கொண்டு வந்துள்ளேன். நான் சொல்வதை கேட்டுக்கோ. உலகத்தில் நீ சந்தித்து கொண்டிருப்பது எதுவுமே நிரந்தரமானது அல்ல. வாழ்க்கையில் நீ சந்தித்துக்கிட்டு இருப்பது எதுவுமே நிரந்தரமானது அல்ல. கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், ஆனால் விலகிவிடும். சந்தோஷங்கள் வரத்தான் செய்யும், அதுவும் உன்னை விட்டு விலகிவிடும். ஆக வாழ்க்கையில் வரக்கூடிய மகிழ்ச்சி நிரந்தரமானதுன்னு நினைச்சி அதோட முகத்தில் விழுந்து விடக்கூடாது. அதே மாதிரி தான் துக்கத்தையும் நிரந்தரமானதை நினைச்சி பயந்தே வாழக்கூடாது. வாழக்கூடிய வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும். மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறோமா, அப்போத்தான் இந்த ஜென்மத்துக்கான பலனே கிடைக்கும். மற்றவங்களோட கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது எவ்வளவு பெரிய தப்போ அதை விட பெரிய தப்பு அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது தான். அடுத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குற ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது ஒன்று தான், அவங்க நல்லவங்கன்னு, அவங்க தான் நல்லதை கட்டி காக்கிறாங்கன்னு அவங்களையே நினச்சிக்கிடுவாங்க. ஒன்று தெரியும் என்று நினைக்கிறேன், ராவணன் கூட அவன் நல்லவன்னு தான் நினச்சிக்கிட்டான். இந்த மாதிரி பாவ காரியங்கள் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே எது புண்ணியம்னு தெரிய வருதோ, எப்போது புண்ணியம்னு தெரிய வருதோ அன்னைக்கு வரைக்கும் அவங்க செய்த பாவங்களை நினைத்து பார்ப்பார்கள். அதனால் உன் முருகன் சொல்றதை கேள். தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். உன் முருகன் சொன்னால் சொன்னதுபடியே நடக்கும். என் தங்கமே, உனக்கென்று படைக்கப்பட்டது. எத்தனை தடவையும் தடைகள் வந்தாலும் அதை அனைத்தையும் தாண்டி உன்னிடம் சேர வைக்கப் போகிறேன். உனக்கானது எதையும் யாராலும் தட்டி பறிக்க முடியாது. நான் உனக்கு தர ஆசைப்படுவது என்னென்னு தெரியுமா? நீ இழந்ததை விட, நீ எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாக தர ஆசைப்படுகிறேன். காலம் கனிந்து வரும்போது நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் தந்து விடுவேன். நிச்சயமாக தந்து விடுவேன். உனக்கு வரும் ராஜ யோகத்தில் நீயே பிரமிக்கப்படுவாய், அதிசயப்படுவாய். உன்னோட வாழ்க்கையில் அதிசயம் தானாகவே நடக்கப் போகிறது. ஓம் முருகா போற்றி போற்றி.